ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வீக்லிபீடியா இனிமேட்டு வரப்போற வீக்லிபீடியா மே வரைக்குமே வந்து ரொம்ப மேட்சஸ் பத்திலாம் பார்க்காம ஐபிஎல் மேட்சஸ்லாம் நம்ம அங்கங்க பார்த்துட்டு இருக்கோம். ரிவ்யூஸ் வந்து வீடியோ போடுறதுனால பிக் ஈவென்ட்ஸ் இன் கிரிக்கெட் அதுதான் வந்து மோஸ்டா நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இந்த வீடியோ மட்டும் இல்ல, வரப்போற வீக்லிபீடியாஸ்லயும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தானே கமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, சோ கேமிங் பிரதர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் போடுற சேனலை விட இவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு வந்து அப்ரிசியேஷன் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. வாழ்த்துக்கள் நண்பா. சோ வந்து போடான கூடிய நன்றிகள். ஓகே, சோ இதுக்கப்புறம் வரும் கமெண்ட்ஸ் கலவரங்கள். ஒவ்வொன்றா அந்த சிஎஸ்கே வீடியோ கொண்டு போட்டிருந்தோம், ரிவ்யூ சரி ப்ரிவ்யூ சரி, அது ரெண்டுத்துக்குமே போட்டு அடி நடிச்சாங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா படிச்சிடலாம். செகண்ட் கமெண்ட், நம்ம இந்த எம்ஐ வர்சஸ் கேகேஆர் அந்த ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுலயே நாங்க கடைசி செக்மெண்ட் அந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் ப்ரிவ்யூன்னு பார்த்திருந்தோம். அதுல மேட்ச் ஷாட் ஆட வைக்கிறது ஓரளவுக்கு நல்லதாங்க. ஏன்னா இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா மேட்ச் ஷாட் வந்து ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் பார்க்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்த கமெண்ட் கூல் வெப்பன்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தாரு, எம்பா நூர் அகமது கோட்டாவை பினிஷ் பண்ணாத ருத்துராஜ் கெய்க்வாடு மேட்ச் ஷாட்டுக்கு மட்டும் ஓவர் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் நடந்துச்சு. எஸ் சார், நம்ம முன்னாடி நான் சொன்னதுதான். லைக் வந்து மேட்ச் ஆட்டுக்கிட்டப்பா கொடுத்துருவாரா, கொடுத்துட்டா மறு வேலைன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் அமைஞ்சது. சரி, அந்த மேட்ச்ல நம்பல, ஃபியூச்சர் மேட்ச்ல நம்பி கொடுப்பாருன்றத நம்புறோம். வேற என்ன பண்றது, நம்பிதான் வாய்ப்பு இல்ல ராஜா. அண்ட் கடைசி கமெண்ட் தினேஷ் குமார் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி கலாய்ச்சிருந்தாரு சர்காஸ்டிக்கா. பட் சார், ஸ்வாப்பிங் ஜடேஜா வித் சாம்சன் வாஸ் a good move for CSK சார் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாரு. அண்ட் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா இதுவா வந்து ஜடேஜா இஸ் ப்ரொவைடிங் தட் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் ஃபார் ஆர்ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட்ல எனக்கு நானே ரெஸ்பாண்ட் தரேன். இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கும். சரிங்களா, இந்த வந்து கலாய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தலைவர் சஞ்சு சாம்சன் பேக் ஃபுட்ல போயிட்டு ஆடி அவுட் ஆயிட்டா, கிக்கி பிக்கின்னு சிரிக்கிறது, ஜடேஜா 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான். பட் எனிவே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இதை வச்சு கன்க்ளூஷன்ஸ் தர வேணாம். இப்பவுமே சொல்றோம், நாங்க அந்த வீடியோல சொன்னதுதான். அந்த மூவ், பர்டிகுலர் மூவ் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ் தான். எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் ஜடேஜா கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு வந்து ஒரு தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பேஸ் கம்மியாகாம இருக்கிறதுக்கு ஒரு பிளேயரை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில ஒரு பிளேயிங் ஆஸ்பெக்ட்டும் சரி, ஒரு ஃபேன் ஆஸ்பெக்ட்டும் சரி, சஞ்சு சாம்சன் வாஸ் a good move நாங்க இப்பவும் சொல்றோம். மீன்வைல் சாம் கரன் அண்ட் ஜடேஜா டு ஆர்ஆர், அது நீயே சொல்லு, அது நல்ல மூவ் தான். நம்மளும் சொல்லியிருந்தோம், நம்ம ஒன்னும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. ஜடேஜா டு ஆர்ஆர் வந்து நல்ல மூவ் தான் நான் சொல்லுவேன். லைக் ஒரு பேலன்ஸ் அவர் சொன்ன மாதிரியே வந்து தராரு. லைக் பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, ஒரு ஸ்பின் ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். ராஜஸ்தான் வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து ப்ராப்பரா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஆப்ஷனே இல்லன்னு வச்சுக்கோங்க. அசரங்கா ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் வந்து எதுக்கு இருந்தாருன்னே தெரியல. அது மாதிரிதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அஸ்வின் அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாவும் இல்ல ராஜஸ்தானுக்கு. ஒரு பேலன்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போயிட்டாரு. சோ ஜடேஜா ஒரு நல்ல ஸ்பின் ஆப்ஷன், இந்தியன் ஸ்பின் ஆப்ஷன் பிளஸ் ரவி பிஷ்னாயும் இப்ப இருக்காருன்றப்போ நல்ல பை ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். நல்ல ஸ்வாப், ரெண்டு டீமுக்குமே நல்ல பாசிட்டிவான ஸ்வாப் தான். நீங்க எப்படிங்க ஒரு மேட்ச் எடுத்துட்டு டிபிக்கு போனீங்க, எனக்கு புரியவே இல்ல. அதனால எவ்வளவு சூப்பரா ஆடுற பேட்ஸ்மேன். நம்ம அந்த டெக்னிக்கல் பிளான் முன்னாடி சொன்னது வந்து அது இருக்கதான் செய்யல பேட்ஸ்மேனுக்கும். லைக் அது எங்களுக்கு பட்டுது, அது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு, அது எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நாங்க சொல்லியிருந்தோம். மற்றபடி சஞ்சு எல்லாம் நீங்க வந்து யூ கான்ட் ரூல் அவுட். சரி, ஓகே, இதான் வந்து கமெண்ட்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுங்க, நிறைய ஹேட்ரட் ஃபார் சிஎஸ்கே இருந்துட்டே இருந்துச்சு. பட் அவன் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நான் வீடியோலயுமே அதான் சொல்லிருப்பேன், ஒரே ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. லெட்ஸ் நாட் கம் டு a foregone conclusion, இந்த சீரிஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து பண்ண வேணாம். சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரா கேட்டா என்ன பண்ணீங்க? அதான் எல்லா சீரிஸும் சொல்றது அதுதான், ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். பட் ஓகே, டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் மோசமா இருந்தது, அதுக்காக வந்து இப்படிலாம் போட்டு அடிக்காதீங்க, பாப்போம். ஆனா ஒண்ணுப்பா, ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா இதே மாதிரி அடி தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிவா இப்படி இருக்க மாட்டான், அந்த உக்கரமா மாறிடுவா, பாத்துக்கங்க, வேற மாதிரி பேசுவேன், அது வேற வாய் நாரவாய் அப்படின்ற மாதிரி. அந்த மேட்ச் வரைக்கும் கொஞ்சம் லயமே ஜெயம்னு அரைக்க வாசிப்பேன். அந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா பாப்பீங்கடா, ஓஜி பரத் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்சிபி ஃபேன் சில பேர், நான் சொல்றேன் இது வந்து சொல்லியே ஆகணும், நாங்க வந்து முன்னாடி வீடியோல வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிருந்தோம். எஸ்ஆர்எச் கூட அந்த ப்ரிவியூ போட்டப்போ அது ஜெயிப்பாங்க. இத்தனைக்கும் கொஞ்சம் பவுலிங் வந்து தெரியலங்க, காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்லைன்னா வந்து மங்கேஷ் யாதவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு எங்களுக்கு. அதனால கொஞ்சம் நாங்க சொன்னோம் ஹேசல்வுட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு உடனே வந்து ஆர்சிபி குறை சொல்றேன்னா போதும், இவன் எம்ஐ ஃபேனு, இவன் சிஎஸ்கே ஃபேனு, சாமி ஏண்டா நீங்க தான் ஜெயிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன், அது உங்க கண்ணுக்கு தெரியலையாடா? என்ன சொன்னாலுமே வந்து லைக் ரொம்ப அஃபண்ட் ஆகிக்கிட்டு, லைக் வந்து ஆர்சிபி தான் இருக்கிறதுலே வந்து சூப்பரான டீம் அப்படின்னு வந்து இது பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா அது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேயோட ஹேட்டர் பத்தி பேசும்போது சிஎஸ்கேக்கு மாத்தி அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிஎஸ்கேவை சேர்ந்து டிவால் ப்ரூவிஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மிஸ் பண்ணுவாருன்னு பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 6-7 மேட்ச் மிஸ் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி 26 மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏறிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு பெரிய அடி. அவருக்கு பதிலா யாரு மேட்ச் ஆடுதா பேக்கப் வேற வழி இல்ல. அவர் ஆட வச்சாம்னா அகைன் மேட்ச் ஆட்டுக்கு பவுலிங் கொடுப்பாரா ருத்ராஜ் கேக்வாட் மாட்டாரு. நத்திங் ஷார்ட் ஆஃப் ஓவர். சரி ஓகே, அது ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவரோட பர்த்டே இன்னைக்கு சரிங்களா. பர்த்டே அன்னைக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இன் தி ஃபியூச்சர். அவர் இந்த வருஷத்துக்கு அப்புறம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் மோஸ்டா வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். அது சோர்ஸ் என்னன்றது நான் சொல்றேன். சோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ ஃபிளெமிங்குமே வந்து மோஸ்ட் லைக்லி போயிடுவாரு. இது நல்ல நியூஸ் தானப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே கொண்டாடுகளேன்ற மாதிரி சில பேர்லாம் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. வெச்சு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. மூணாவது அப்டேட் ஜாஷ் ஹேசல்வுட் ஆர்சிபிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் ஒரு 4 மேட்ச் கிட்ட மிஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவர் இப்போ இருந்துகிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ரெக்கவர் ஆயிட்டு இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிளே சிஎஸ்கே மேட்ச். அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்து ஆடுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்ஃபார்ம் கிடையாது. பட் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எல்லாம் உருட்டினாலே வந்து ஆடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் ஃபிட் ஹேசல்வுட் இஸ் எனஃப் டு டெஸ்ட்ராய் சிஎஸ்கே அப்படின்ற ஒரு சைடு அங்க வந்து நம்ம கூட சலசா பண்றதுக்கு எல்லாம் ஃபிட் ஆயிட்டு வரணும் பாருங்க. அது மூணாவது. நாலாவது வந்து நம்ம சிஎஸ்கே ஆர்சிபின்னு சொல்லும்போது சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ஆடின 2 பிரதர்ஸ் சரிங்களா. சிஎஸ்கே சேர்ந்த சாம் கரன் அண்ட் ஆர்சிபியை சேர்ந்த டாம் கரன் 2 பேருக்குமே வந்து ஜிம்பாப்வேக்கு ஆடுறதுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. 2 பேருமே இப்ப ஜிம்பாப்வே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சோ ஜிம்பாப்வே சிட்டிசன்ஷிப் 2 பேருமே வந்து வாங்கிட்டாங்க அவங்களோட ஃபாதர் மூலியமா. ஆடியோ இன்னொரு பிரதரான பென் கரனுமே ஜிம்பாப்வேக்கு தான் ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு சரிங்களா. அந்த வகையில் இசிபி வந்து டாம் கரனுக்கு கொடுத்துட்டாங்க. நீ போறதா போய்க்குன்னு சொல்லிட்டாங்க. சாம் கரனுக்கு வந்து இன்னும் கொடுக்கல. பட் சாம் கரன் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு நாங்க ஆடுறத சேர்ந்து ஆடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. சோ கூடிய விரைவில் ஜிம்பாப்வே டீமில் சாம் கரன் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு விட்டு போனா லைக் அவர்தான் வந்து மெயின் பவுலர் ஆஃப் இங்கிலாந்து. கரெக்ட் தான். இங்கிலாந்து வந்து லயன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பேட்ச்லயுமே வந்து லயன் இருக்கும். லயனுக்கு வந்து வாலா இருக்கிறத விட பூனைக்கு வந்து தலையா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அங்க போனா இவர் தானப்பா வந்து ஒரு லெஜெண்டரி ஒரு மேட்ச் ஆடணும். ஐ மீன் ஒரு இன்டர்நேஷனல் டீம் ஆடணும். ஓகே ஃபைன். சரி ஓகே. இந்த நம்ம பார்த்த இந்த நியூஸ்ல எல்லாம் வந்து இன்னும் சிலது இருக்கு. இன்னொரு விஷயம் கேளு. என்ன? நான் ஊட்டதெல்லாம் ரீலு கைஸ். இது ஒரு ஏப்ரல் ஃபூல்ன்றதுனால சும்மா விளையாடி பார்த்தேன். இது வரைக்கும் சொன்ன எந்த நியூஸுமே உண்மை கிடையாது. இல்ல எனக்கே புரியல. எனக்கு நானே உண்மையில நம்பிட்டேன் ஆக்சுவலி. பிரேவிஸ் மோஸ்ட் லைக்லி டு பி பேக் ஃபார் ஆர்சிபி மேட்சிங். அதான் வந்து அப்டேட். ஹேசல்வுட் இன்னும் ஃபிட்லாம் இல்ல. அவர் சொன்ன மாதிரி 3-4 மேட்ச் மிஸ் பண்ண போறாரு. சாம் கரன் அவங்க எதுக்குடா ஜிம்பாப்வே போணும்? எதுக்குடா எனக்கு புரியல. டாம் கரனாச்சு இத வாய்ப்பு கிடைக்கல போறாரு. பஞ்சம் தேடி ஊருக்கே போறாருன்ற மாதிரி ஒத்துக்கலாம். இல்ல எனக்கே தெரியாது. பை தி வே இதுல ஒரு நியூஸ் வந்து நான் ட்விட்டர்ல பார்த்ததுனால இந்த செக்மெண்ட் ஆரம்பிச்சேன். ஃபிளெமிங் வந்து தூக்கிடுவாங்க. லைக் வந்து ஃபிளெமிங் வந்து ஒரு பயங்கரமான ஹேட்ரட் போயிட்டு இருக்கு. நானுமே ஆக்சுவலி ஃபிளெமிங் அகைன்ஸ்ட் நாங்க வீடியோஸ் போட்டுருக்கேன். ஐ மீன் வீடியோஸ்னு போட்டது இல்ல. பட் அந்த SA20 ஆக்ஷனுக்கு அப்புறம் நான் சொல்லிருப்பேன் லைக் கொஞ்சம் ஆக்ஷன் பெட்டரா மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. ஃபிளெமிங் மேல இருக்கிற ஹேட்ரட் என்ன உண்மைதான் சரிங்களா, இல்லன்னு சொல்ல. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா வந்து ஃபிளெமிங் இருக்கிறதுனால தான் வந்து சிஎஸ்கே டவுன் ஃபாலா இருக்கு. ஃபிளெமிங் தோத்தணும் அப்படின்றாங்க. ஓப்பனா ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். SA20ல எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணும் அந்த எடுத்த டீம் சரிங்களா. ஆனா வந்து அந்த இவ்வளவு இன்ஜுரிஸ்க்கு அப்புறமும் SA20 செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோமா இல்லையா. சோ அவர் பண்ற மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ் வந்து சும்மா ஃபிளெமிங்க மட்டுமே ப்ளேம் பண்ணாம என்டையர் மேனேஜ்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணணும் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் ஒன் சிங்கிள் பர்சன். தோனி இருந்தா மட்டும் தான் வந்து ஃபைனல்ஸ் போறாங்க, கப் அடிக்கிறாங்க. தோனி இல்லாம ஃபிளெமிங் இஸ் ஜீரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதே லீக் எல்லா லீக்லயும் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போறாருல. ஆஃப் கோர்ஸ் செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும்ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் நம்ம தலையை என்ன சொல்லிருக்காரு 2010ல அப்படின்னா இது வரைக்கும் நாங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோம். இது வரைக்கும் எங்க அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து போனஸ் தான். இட்ஸ் லக் தான். இதுக்கப்புறம் வந்து எங்க கையில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இது வரைக்கும் நாங்க பண்ண ஹார்ட் ஒர்க் செமிஃபைனல்ஸ் போனதுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் பம்பர் பிரைஸ். யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. எக்ஸாக்ட்லி வாட் ஐ அம் கோயிங் டு சே அகைன் சரிங்களா. ஃபிளெமிங்க சும்மா கிரிட்டிசைஸ் பண்றதை விட டீம் எடுத்துட்டாங்க ஒன் ஃபார் தி ஃபியூச்சர். இப்போ வந்து ஃபிளெமிங் வந்து நம்ம சொன்னோம் ஒரு ஓல்ட் ஸ்கூலா இருக்காரு கோச்சிங் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து கையை தூக்கி ஒத்துக்கிட்டு இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காருல. அவர் டெம்போ வந்து மாத்திருக்காரு சரிங்களா. அப்படி இருக்கும்போது டைம் கொடுக்கலாம். ஒரு மேட்ச் முடிஞ்சதுனால திரும்ப எதுக்கு அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு ஃபிளெமிங் மேல அவ்வளவு பேஷ் பண்ணிட்டு எனக்கு புரியல. நீ சொல்றபடி பார்த்தா ஃபிளெமிங் சான்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஃபிளெமிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காரோ அவரால தோக்கல அதெல்லாம் வேற விஷயம். எனக்கு பர்சனலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு. லைக் ஒரு கோச் வந்து ரொம்ப வருஷம் இருந்துட்டாரு ஒரு பிரான்சைசிக்கு. அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பேட்சை வந்து மேட்ச் ஒரு 5 டிராஃபி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட மெயின் ஆஸ்பெக்டே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு லைக் யூட்டிலைஸ் பண்ணி கப் அடிக்கிறது தான் அவரோட கீன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு லைக் இது பண்ணி ஒரு கப் அடிக்க வைக்கிறது அப்படின்றத தாண்டி அவர் ஒரு யாராவது முடிச்சிட்டாரு. இப்ப புதுசா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. புது கோச் எடுத்துடுவாங்க. புதுசா கொண்டு வாங்க விஷயங்களை. ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே பாக்குறதுக்கு இன்னொரு கோச் இப்ப எடுத்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் பார்த்துட்டு அது முடிவு எடுக்கலாம். லைக் ஒரு மேட்சுக்காக அந்த முடிவு எடுத்துட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன். லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் சக்சஸ்ஃபுல்காக நான் சொல்லல. அவர் யாரா போதும் இதுக்கு மேல வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு இது வரைக்கும் பண்ணிட்டாரு.
இன்னும் வந்து தலைதான் இருப்பாருன்ற மாதிரி பிளெமிங் தான் இருப்பாரு அப்படின்ற லெகசியை உடச்சிட்டு புதுசா ஒரு கோச் கொண்டு வாங்க. He can bring new changes to the modern era also. இப்போ வர கோச் அடுத்த தலை இருப்பாருன்னு கூட தலை தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஹெட் கோச்சா தோனி வரது வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இது ஏப்ரல் நியூஸ் கிடையாது, ஏப்ரல் ஃபுல் கிடையாது. மென்டாரா இருப்பாரு, ஐகானா இருப்பாரு. சிஎஸ்கேக்கு எப்பவுமே ஹெட் கோச்சா இருக்க மாட்டாரு. அவர் பிசினஸ்லாம் வந்து அடிப்பாரு. சரி, ஓகே. பாக்கும்போது ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் பார்த்தேன் அதை. லைக் நாட் லைக் ஒரு சேனல் வச்சிருக்கிற 2 பசங்களா சொல்ல, ஒரு சிஎஸ்கே ஃபேனா பாக்கும்போது எதுக்குடா இவ்வளவு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கோயிங் டு தி டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிச்சு. ஐபிஎல்ல ஒரு ஜஸ்ட் மாதிரி பார்த்தலாம். லைக் வந்து 4 மேட்சஸ் நடந்திருக்குங்க. 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஹோம் டீம் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன கொடுத்தாலும் சேஸ் பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நம்ம ஒரு முடிவு வந்துட முடியாது. லைக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங் த்ரில்லரா இருந்துச்சு. செகண்ட் புரியல, த்ரில்லரா நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஈஸியா வந்து பேட்டிங் டீம் வந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். த்ரில்லர்லாம் சொல்லாத, அடிப்பானுங்க கமெண்ட்ஸ்ல. அதெல்லாம் 2 மேட்சுமே ஒன் சைடு என்கவுண்டர். உங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும் என்று நான் நுழைத்து விட்டேன், மன்னித்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு லோ டோட்டல் வச்சு நல்லா வந்து சேஸ் பண்றதுக்கு நல்லா போச்சு மேட்ச். ஆக்சுவலி டிஃபெண்ட் பண்ண பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம். அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அண்டர் த கவர்ஸ் வந்து ரொம்ப நாள் மழை பெஞ்சு இருந்ததுனால, அந்த மாய்ச்சர் கண்ட் இருந்ததுனால டக்கு டக்குன்னு சிஎஸ்கே வந்து விக்கெட்ஸ் விட்டு, தேர்ட் மேட்ச்ல சிரிச்சது புரியுது, விக்கெட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விட்டு ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிச்சு ஓரளவுக்கு பழசானதுக்கு அப்புறம் நல்லா அடி நினைச்சாங்க, நம்ம பார்த்தோம். அதுவுமே வந்து ஒரு பேட்டிங் பிச் தான். ஃபோர்த் மேட்ச் நல்லா டீசென்டா இருந்துச்சு. அந்த பிளாட் பிட்ச்னு இல்லாம மிக்ஸ்டு கண்டிஷன்ஸோட நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு 162 டார்கெட் கொடுத்தாலுமே ஒரு கடைசி ஓவர் வரைக்குமே போன ஒரு மேட்ச். அண்ட் மோர் ஓவர் ஐ ஹேவ் டு கிவ் தி கிரெடிட் டு தி முலான்பூர் பிட்ச் கிரியேட்டர், நாட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, இந்த ஐபிஎல் மட்டும் கிடையாது, கடைசி 2-3 ஐபிஎல்லாவே முலான்பூர்ல மட்டும் தான் வந்து அந்த ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸ், ஒரு பேட்டுக்கும் பாலுக்கும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்தோம், அந்த கேகேஆர் பஞ்சாப் மேட்ச் ஒரு 120 க்கு டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் அதோட கம்மி நினைக்கிறேன். அந்த சஹல் ஒரு 4 விக்கெட் எடுத்துப்பாரு அகைன்ஸ்ட் கேகேஆர். ஆக்சுவலி வந்து 100 சம்திங் என்னமோ, ஆனா வந்து 95 ல ஆல் அவுட் ஆக்கிருப்பாங்க. ஆமா, கேகேஆர் அதுக்கு முன்னாடி சீசன்லயே வந்து 2 மேட்ச் வந்து இதே மாதிரி ஒரு 150 160 வந்து க்ளோஸா போயிட்டு டிஃபெண்ட் பண்ண மேட்ச். அவங்க லோயஸ்ட் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் டோட்டல் வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, ரெண்டுமே ஒரே டீமுக்கு அகைன்ஸ்டா, கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் முலான்பூர் பிட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இந்த 160 170 இஸ் கமிங் பேக் டு தட் பழைய ஐபிஎல் டைம்ஸ். ஓகே, இது அடிச்சாலே நம்ம போதும் இப்ப இருக்கிற இம்பாக்ட் சப் ரூல்ல மீதி பிச்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, மெயினா அந்த ஃபோர்த் மேட்ச்ல வந்து ஒருத்தர் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும், கூப்பர் கானலி. நாங்க சொல்லியிருந்தோம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பஞ்சாப்க்கு, இதை தாண்டி கூப்பர் கானலி விளையாட வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் விளையாட வச்சு அது நல்ல ஆப்ஷன் ப்ரூவ் பண்ணிருக்காரு கூப்பர் கானலி. ஆமா, சூப்பர் பேட்டிங். நீங்க வந்து என்ன ஒரு பேட்டிங் பிட்ச்ல வந்து ஒரு 70-80 அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கண்டிஷன்ஸ்ல, அதாவது சேசிங்ல ஒரு டீம் ரெஸ்பான்சிபிளா நீங்க எல்லாருமே ஃபெயில் ஆகும்போது நின்று அடிச்சு கொடுக்குற ஒரு நல்ல ஸ்ட்ரைக்ல அடிச்சு கொடுத்ததுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் கிட்ட வந்தோடனே இவ்வளவு செட்டில் ஆவாரு அப்படின்றது மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் கானலி அபோவ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஆமா, அதுவும் டெபியூ மேட்ச்லயே மேன் ஆஃப் தி மேட்ச் வர வாங்குறாரு. சோ தட்ஸ் a very big achievement to make. அண்ட் நீ சொன்ன மாதிரி அவருக்கு வந்து எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. ஏன்னா அவர் கிரிட்டிசைஸ் சும்மா பண்ண மாட்டாங்க. அவரோட டொமஸ்டிக் பிபிஎல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஆஸ்திரேலியாக்குமே சரி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு லேக் ஆஃப் ஃபார்ம்ல தான் வந்தாரு. பட் ரிக்கி பாண்டிங் மேட்ச்க்கு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இவர் தான் நம்ம இடத்துல ஆட போறாரு. ஆஸ் அ பேட்டரா, பியூர் பேட்டரா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவருக்கு ஒரு பேக் இன்ஜரி இருக்கிறதுனால போட முடியாது. ஆனா ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல இருந்து வந்து அவர் பவுலிங்கும் போடுவாரு. சோ எங்களுடைய பிளான், நாங்க ஆக்ஷன்ல போறப்பவே நான் நம்பர் 3ல வந்து நான் கான்லி தான் வச்சுட்டு போனேன். அதுதான் வந்து பிளானா இருக்கும் until he fails அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாய் ஓ பாய், ஃபர்ஸ்ட் மேட்ச் until he fails I'm never going to fail அப்படினு அடிச்சாரு. பட் இருந்தாலும் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், லைக் சிஎஸ்கே வந்து பிட் பண்ணல கூப்பர் கானலிக்கு, போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேட்ச் ஷாட் ஃபார்ம்ல இல்லாத இன் அண்ட் அவுட் மேட்ச் ஷாட் வந்து நீங்க 1.5 crores போனீங்க, கூப்பர் கானலி 3 கோடியிலே விட்டீங்கன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்க அப்படி சொல்ல முடியாது. கூப்பர் கானலி அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பிளேயர்லாம் நம்ம வந்து எங்கேயுமே அவர் அப்படி ப்ரூவ் பண்ணதான் கிடையாது. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ் ஆனா நீங்க ஐபிஎல் எடுத்து அவங்களே பெர்ஃபார்ம் பண்றது சான்ஸ் கம்மி தான். அந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச்ல இருக்க பிளேயரை நீங்க வந்து அவ்வளவுதான் போக முடியும். அவரு அதுவும் இல்லாம வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு கரியரை, இப்பதான் ஐபிஎல்க்கு வராரு, இந்தியன் பிச்சஸ்ல பெருசா ஆனது இல்ல அப்படின்றப்போ 3 கோடி மேல பேஸ்லெஸ்ல அந்த டாக்க நீங்க வைக்கிறப்போ ஏன் வந்து ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாங்க சொதப்பிட்டோம், இவர் அடிச்சிட்டாரு. உடனே இவர் அடிச்சதை பார்த்துட்டு இவருக்கு போயிருக்கலாம். அதே மாதிரி ஜேக்கப் டஃபிக்கு சொன்னாங்க, நீங்க விட்டுட்டீங்க, ஓகே ஃபைன். அது வந்து மார்க்கெட்ல நீங்க வந்து வேற பிளேயர் போக பாத்தீங்க, உங்க பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, அப்படிதான் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஆமா, நீ சூப்பரா எடுத்துட்டு வந்தா. இது இன்னுமே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஜேக்கப் டஃபிக்கு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 100% ஒத்துப்போம். நாங்களும் எங்க சேனல்ல தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நீங்க ஜேக்கப் டஃபி, கூப்பர் கானலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சரிங்களா? நம்ம ஜேக்கப் டஃபில ரொம்ப மோசம், பேஸ் பிரைஸ்ல விட்டாங்க. முன்னாடி ஒரு காலகட்டத்துல டேனியல் சாம்ஸ், கிறிஸ் ஜார்டன், டைமால் மில்ஸ், ஜெய் ரிச்சர்ட்சன் இவங்க வந்து இஷ்டத்துக்கு போனாங்க பிரைஸ் 10 கோடி 14 கோடி அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்பி எடுத்து ஏமாந்து போன டீம்ஸ் நான் பாத்திருக்கேன். டேனியல் சாம்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்கோம்ல, சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி எல்லாரும் அடி வாங்கியிருக்கோம் எடுத்துட்டு. அதெல்லாம் பட்டு அடி வாங்கி ஏமாந்தனால இப்ப டீம்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, லைக் ஓகே டஃபி இஸ் நாட் இன்னும் பெருசா அந்த அளவுக்கு இந்தியால போட்டது இல்ல, அதனால வந்து ட்ரை பண்ணல. இப்போ நீங்க சிஎஸ்கே பத்தி பேசுறீங்க அப்படின்னா எந்த டீமே பிட் பண்ணலையே. நான் அதை அப்படித்தான் நான் பாக்குறேன். இப்போ நீங்க வந்து சிஎஸ்கே மட்டும் குறை சொன்னீங்க அப்படின்னா பஞ்சாப் மேனேஜ்மெண்டா இருந்தா பஞ்சாபும் கேளுங்க, கேகேஆர் மும்பை கேளுங்க, ஏன் டஃபிக்கு போல அப்படின்ட்டு. சோ ஆர்சிபி ஒரு கேம்பிள் எடுத்தாங்க, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா ஒர்க் ஆவாருன்ற ஒரு ஹைண்ட்சைட்ல எடுத்தாங்க, ஒர்க் ஆவறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாரு, ஃபைன், அவ்வளவுதான்
நான் பாக்குறேன். குட் மூவ் பை ஆர்சிபி. நீங்க இதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. பாப்போமே அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா போயிருக்கலாம். அது ஒரு 2 பீட்டிங்காச்சும் போயிருக்கலாம். நாமளும் சொன்னோம் போயிருந்திருக்கலாம். சூப்பர் பேனல்லே 3 கோடி மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி சிஎஸ்கே போறது நினைக்கிறது வந்து இப்போ நீங்க எடுத்து யாரனா பேசலாம். அப்போ நினைக்கிறதுன்றது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். அது விட்டுலாம். ஆமா. அடுத்து என்ன, நம்ம கிரிக்கெட்னா ஆஷ் அண்ணாதான். எஸ், ஐபிஎல் டைம் வந்துருச்சு. யூடியூப்ல அவர் சேனல்ல வந்து ஜெகஜோதியா போயிட்டு இருக்கோம். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகளும் பேசுவாரு. இப்ப யூடியூப் சேனல் தாண்டி கிரிக்கெட் சேனலுக்கே வந்துட்டாரு. அண்ணன் நீங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கமெண்ட்ரில வந்து அஸ்வின் அவரோட அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு. வந்த உடனே ஒரு கான்ட்ரவர்சிங்க. ஷேவாவுக்கும் அஸ்வினுக்கும் என்ன பேக்லாக் இருக்குன்னு தெரியல வன்மத்துல. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆனா அஸ்வின் வந்தப்போ ஷேவாவுக்கு வந்து லைக் இங்க வந்து நாங்க மனசுல தோன்றதை பேசுவோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா வந்து அஸ்வின் இங்க கமெண்ட்ரி பேனல்ல வந்து ரொம்ப யோசிச்செல்லாம் பேச வேணாம். லைக் வந்து மனசுல தோன்றதை பேசுவோம். ரொம்ப திங்க் பண்ணி பேச மாட்டோம் சொல்லி அந்த மாதிரி பேசுன்ற மாதிரி யதார்த்தமா சொன்னாரா பதார்த்தமா சொன்னாரான்னு தெரியல. அஸ்வின் வந்து அதுக்கு அப்பண்ட் ஆயிட்டு, எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எது பேசினாலும் யோசிச்சு பேசணும்டா கண்ணு, பேசினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்க முடியாதுடா கண்ணு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி அவரு சர்க்காசமா ஏதோ அவரு வந்து ஒரு ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருக்காரு. இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு பிசிசிஐ வரைக்கும் போய் உங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்துலாம் தெரியல, ஆனா கமெண்ட்ரி பேனல்ல இனிமேட்டு 2 பேரும் ஒன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட சொல்லி இவர் வர டைம்ல அவரு வர மாட்டாரு, அவரு வர டைம்ல இவரு வர மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. என்னடா இது, போன உடனே ஒரு சலசலப்பு. ஆக்சுவலி அஸ்வின் கமெண்ட்ரி பேனல்ல பார்க்கறது நல்லா இருக்கு. கமெண்ட்ரி பேனல் வந்து எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் T20 மாதிரி போடுவாங்கல்ல, அதுல வந்து பாத்துட்டு இருந்தேன். அவர் கொடுக்குற இன்சைட்ஸுமே வந்து சூப்பரா இருக்கும். நம்ம அதுல ஆடி பாக்குறது, அதனால தான் நம்ம ஆஷ பிடிக்கும். அவர் பேசுறது நல்லா இருக்கு. ஆனா இந்த சேவாக்கு வந்து என்ன, அதான் அகைன் என்ன வன்மமா அது என்னன்னு தெரியல. பட் அவர் போட்டு கழுவி ஊத்திருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. நான் வந்து ட்விட்டர்ல பாக்குறப்போ என்னடா பாவண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் ரீசெண்டா கூட ஏதோ மனன் ஓரா யுஜவேந்திர சஹல் ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ, அது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. நானும் கான்டாக்ட் தேடி பார்த்தேன், கிடைக்கல. தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சஹல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு, ஏதோ ஜாதி பத்தி இருந்தாரு, சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் இருக்கப்போ சேவாக் வந்து ரொம்ப இந்த சவுத் நார்த் அப்புறம் வந்து அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் மாதிரி பிரிச்சு பேசுறாரு. அவர் கமெண்ட்ரி பேனல்ல வைக்காதீங்க அப்படின்னா ஏதோ நிறைய பேச்சு போயிட்டு இருக்குங்க. ஒன்ஸ் அகைன் கிரிக்கெட்டா பாருங்க, அவ்வளவுதான். எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு சிம்பிள். அது ஏதோ அவர் பேசுறாரு என்னன்னு தெரியல நம்மளுக்கும் டீப்பா. சோ அதுக்கு எல்லாம் டுவெல் பண்ணாம நெக்ஸ்ட் என்ன வருது. அதான் அஸ்வின் சொல்லும் போது இன்னொரு பெரிய அப்டேட் இருக்கு. அஸ்வினுக்கு அவுத்துடு, நீயே சொல்லு. ஆஸ்டர்னா கமெண்ட்ரி பேனல் மட்டும் போல கிரிக்கெட்டை விட்டு இன்னும் போலடா நானு அப்படின்ற மாதிரி எம்எல்சில அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு. இந்த வருஷம் எம்எல்சி அவர் விளையாட போறாருங்க அஸ்வின் அண்ணா. கன்ஃபார்ம். ஆமா, சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் டீம் வந்து எடுத்திருக்காங்க அஸ்வின். அண்ட் அது மட்டும் இல்லாம அஸ்வின் becomes the first Indian capped player to play in MLC. இன்னும் விளையாடல, பட் விளையாடுனார்னா he will become the first capped Indian player to represent the MLC franchise. உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். இதே மாதிரி தான் நம்ம ஆக்சுவலி அவர் பிக் பேஷ்லயுமே சிட்னி தண்டர்ஸ் எடுத்திருந்தாங்க. அன்பார்ச்சுனேட் ஒரு இன்ஜுரி காரணமா அவர் வந்து விளையாட முடியாம போச்சு. ஹோப்ஃபுல்லி will play in MLC. நல்லா இருக்கும். எஸ்பெஷலி யூஎஸ் கண்டிஷன்ஸ் திரும்புது நல்லாவே. இப்போ புது பிட்ச்ல எடுத்து வந்திருக்காங்க, புது வென்யூஸ் இருக்கு அப்படின்ற போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. யூஎஸ் கண்டிஷன்ஸ்ல பிட்ச் திரும்புதாடா, டர்ன் இருக்கா? இருக்கு. அப்போ வந்து பாப்போம். அண்ணா கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. எனக்கு அண்ணா பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பா இருக்கு. லைக் மல்டி லிங்குவலா இருக்காரு. ஹிந்தி தெரிஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஹிந்தி கமெண்ட்ரிக்கே போறாருன்றப்போ இங்கிலீஷ் அவ்வளவு ஃப்ளூவெண்டா இருக்கும் வருது. குட் நாலேஜ் ஆஃப் கிரிக்கெட்ன்றப்போ நல்லா வியப்பா தான் இருக்கு அண்ணா பார்க்கும்போது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ள போவோம். எஸ் போன வீக்ல நடந்த ஒரு பெரிய 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 விஷயங்க, ஒரு கான்ட்ரோவர்சி. பிஎஸ்எல்ல வந்து ஒரே டீம் 2 கான்ட்ரோவர்சில வந்து மாட்ட வச்ச மாதிரி ஒரு மொமெண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லாகூர் கொலாண்டர்ஸ்ன்ற டீம் கராச்சி கிங்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ஒரு பால் டாம்பரிங்கா ஷஹீன் அஃப்ரிதி அண்ட் ஃபக்கர் ஜமான் அண்ட் ஹாரிஸ் ராஃப் 3 எக்ஸ்பீரியன்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் 3 பேர் சேர்ந்து பால் வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போச்சு. பேசிக்கா பால் டேம்பரிங் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்குன்னு வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சு, சம்பவம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவருங்க 14 to win சேசிங் டீம் லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் 127 தான் சேஸ் பண்ணோம். கராச்சி கிங்ஸ் பேட்டிங் ஆடுறாங்க, 14 to win ஹாரிஸ் ராஃப் போடணும். சரிங்களா, சூப்பரா எடுத்துட்டு வராங்க. அந்த கரெக்டா அந்த ஓவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா ஷஹீன் அஃப்ரிதி, ஹாரிஸ் ராஃப், ஃபக்கர் ஜமான். பேசிட்டு கரெக்டா ஷஹீன் அஃப்ரிதி ஃபக்கர் ஜமான் பால் பாஸ் பண்ணிட்டு ஃபக்கர் ஜமான் இப்படி தேக்கிற மாதிரி இருக்கும். பால் தேய்ச்சிட்டு அவர் திரும்ப ஷஹீன் அஃப்ரிதி கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அம்பையர் பார்த்துட்டாரு. சரிங்களா, அதுக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்கும். பின்னாடி அம்பையர் இப்படி பார்த்துட்டே இருப்பாரு, எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. அது கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்பையர் கூப்பிடுவாரு, ஷஹீன் இங்க வா, ஷஹீன் வா அப்படின்னு சொல்லி பால் வாங்கிட்டு அப்புறம் அவர் வந்து லெக் அப் பாயிண்ட் வந்து பேசிட்டு பால்ல வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால மாத்துவாங்க. பால மாத்தின உடனே 5 ரன்ஸ் பெனல்டி கொடுத்துருவாங்க. பேட்டிங் டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 ரன்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 over 14 to win இருந்தது வந்து 1 over 9 to win மாறும். அப்பவுமே நம்ம ஷஹீன் அஃப்ரிதி ஃபேஸ் பார்க்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருப்பாங்க. சிக்கந்தர் ராசா வருவாரு, நீ போ அப்படின்ற மாதிரி அம்பையர் வந்து மிரட்டிடுவார். அவரை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எதனால அந்த பெனால்டின்னு தெரியல. ஆனா வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு, சேசிங் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் தான் இந்த ரெவல்யூஷன் போட்டாங்க. லைக் பால் டேம்பரிங் அலிகேஷனால அந்த 5 ரன்ஸ் பெனால்டி கொடுக்கப்பட்டது. பால வந்து அதனால தான் சேஞ்ச் பண்ணப்பட்டது. அதனால வந்து ஃபக்கர் ஜமான், ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஷஹீன் அஃப்ரிதி மேல இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும். இது வந்து எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சொல்லிருந்தாங்க. இப்போ ரீசெண்டான அப்டேட், ஃபக்கர் ஜமான் வந்து இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி, 2 மேட்ச் வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 2 மேட்ச் பேன் தானா ஃபார் பால் டேம்பரிங் அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு.
இருக்கு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல அது மென்ஷன் பண்ணிருக்காங்க, மேக்ஸிமம் இவ்வளவுதான் வந்து 2 மேட்ச் தான் பேன். அப்படிதான் வந்து அதுல கிளாஸ்லயே போட்டுருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா ஃபக்கர் ஜமான் முன்னாடியே வந்து பால் அது ஒரு மேட்ச் அதை விளையாடி ஜெயிக்கிறதுக்கு அது சும்மா ஹாரிஸ் ராஃப் போட்டிருந்தாலே 14 ரன் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து பால் டேம்பரிங் வேற பண்ணி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. இப்போ மேட்ரு அது இல்ல. இப்ப என்னன்னா இதே மாதிரி ஃபக்கர் ஜமான் இதுக்கு முன்னாடி அவர் விளையாடின டெசர்ட் வைபர்ஸ்கா இருக்கட்டும், அப்படின்னா வந்து எம்எல்சில ஆடும் போதா இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய தடவை அது பண்ணிருக்கிறதா வந்து விஷுவல்ஸ் இப்போ காட்டுறாங்க. இப்போ வந்து அம்பையர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த முறை மாட்டிக்கிட்டாரு. 14 திருடன் ஒரு நாள் அகப்படுவார் அப்படின்ற மாதிரி ஃபைனல் அகப்பட்டாரு. அப்ப அந்த மேட்சஸ்க்குலாம் என்ன டெசர்ட் வைபர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ஃபுட்டேஜுக்கு 2 மேட்சா போ கொடுங்க ஜாலியா இருக்கும். இல்லடா 2 மேட்ச் பேன்லாம் ரொம்ப கம்மிடா. உண்மையிலேயே ஃபக்கர் ஜமான் அவர் வந்து பால சுரண்டி இருந்தாரு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம பார்த்தோம்ல ஸ்டீவ் ஸ்மித், பேன்கிராஃப்ட்க்குலாம் வந்து எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் 1 இயர் கொடுத்தாங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வைக்கணும். பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இது கொடுத்ததே பெரிய விஷயம். பிளேயர்ஸே இல்லைங்கடா, நாயகரா பேன் பண்ண டீமை தான் பேன் பண்ணிட்டு போனோம் அப்படின்ட்டு டீமே பேன் பண்ற அளவுக்கு இருக்காங்க. விடுங்க. செகண்ட் கான்ட்ரோவர்சி இதே டீம் லாகூர் காலண்டர்ஸ்ல ஷஹீன் ஆஃப்ரிதி அண்ட் சிக்கந்தர் ரஸா 2 பேருமே வந்து ஒரு கான்ட்ரோவர்சில மாட்டினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோட்டல் ரூம் சிக்கந்தர் ரஸா ஹோட்டல் ரூமுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டா வந்து ஒரு 3-4 விசிட்டர்ஸ் வந்து கடத்தி கூட்டு வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். நீ என்ன சொல்ற? அதாவது கடத்தினா போலீஸ் எல்லாம் தாண்டி போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி ஒரு 3 பேரை கூட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. இது என்னடா பெரிய இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பாகிஸ்தான்ல செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு சரிங்களா. அதனாலதான் வந்து க்ளோஸ் டோர்ஸ்குள்ளயும் ஆடுறாங்க. ஆனா இன்னொரு ரீசன் அந்த ஆயில் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்றதுனாலயும் தான் சரிங்களா. செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கும்போது போலீஸ் அங்க இருந்த பஞ்சாப்ன்ற ஒரு ப்ரோவின்ஸ்ல தான் ஆடுறாங்க இந்த மேட்ச் லாகூர் சரிங்களா. பாகிஸ்தான்ல பஞ்சாப் இருக்கு ஓகேவா. சோ அங்க இருக்கிற அந்த பஞ்சாப்ன்ற அந்த ப்ரோவின்ஸ்ல தான் லாகூர் இருக்கு. அங்க தான் மேட்ச் ஆடுறாங்க. சோ அந்த பஞ்சாப் போலீஸ் இருந்துகிட்டு சொல்லிருக்காங்க போல இந்த மாதிரி வேண்டாம் செக்யூரிட்டி டைட்டா வச்சிருக்கோம், யாரையும் உள்ள கூட்டு வராதீங்கன்னு சொல்லியுமே சிக்கந்தர் ரஸா ஷஹீன் ஆஃப்ரிதி நைட்டோட நைட்டா வந்து ஒரு 3 பேரை கூட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் தங்க வச்சிருக்காங்க சிக்கந்தர் ரஸா ரூம்லன்னு சொல்லி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணி இப்போ ஷஹீன் ஆஃப்ரிதி மேல ஃபைன் போட்டிருக்காங்க. சிக்கந்தர் ரஸா வெளியே இருந்து சொல்லிருக்காரு இது ஏன் தப்பு தான், அவங்க வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நீங்க மறந்துடாதீங்க நான் வந்து பாகிஸ்தான்காரன் தான், நான் அங்க தான் பிறந்தேன், என் ஃபேமிலி எல்லாம் இங்க இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 19 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் போயிட்டு வேற எங்கேயும் மீட் பண்றதுக்கு பதிலா என் ஹோட்டல் ரூம்ல கூட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பார்ட்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான், சரி ஓகே தப்புனா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எண்ட்ல வந்து அப்பாலஜிஸ் கேட்டிருந்தாரு. சரி ஆக மொத்தம் பிஎஸ்எல் இப்போதைக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்சியல் லீகா தான் போய் ஒரு கலவரத்திலேயே போற மாதிரிதான் இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சா பண்றானுங்களா இல்லன்னா வந்து தெரியாம பண்றதெல்லாம் இப்படி ஆயிடுதான். சரி ஓகே தெரியல ஏதோ ஒண்ணு. ஆனா எல்லாமே பூதாகரமா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால வந்து ஸ்ட்ரீம் கிடையாது. நான் வந்து இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யூடியூப்ல நீங்க VPN போட்டு பார்த்தாலும் பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் சப்ஸ்கிரைபர் புண்ணியத்துல ஒரு வெப்சைட் ஒன்று அனுப்பிச்சாரு, இதுல பாருங்க ப்ரோ VPN போட்டு அப்படின்ட்டு. பட் அதுல ஸ்ட்ரீமிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்றதுனால நான் பாக்குறதே இல்ல சரிங்களா. பிஎஸ்எல் ஃபாலோ பண்றது இல்ல. இன் கேஸ் வேணும்னா ட்ரை பண்றேன், பட் அகைன் போரிங்கா இருக்கு, பாக்குறது வேஸ்ட். அடுத்து எப்படி பாகிஸ்தான்ல இதே மாதிரி கான்ட்ரோவர்சி போச்சோ இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. இப்போ போன சண்டே வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ODI கப்போட ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க சரிங்களா. பிட்வீன் லயன்ஸ் அண்ட் டைட்டன்ஸ், 2 ரைவல்ஸ்ங்க சரிங்களா, ஓல்ட் ஸ்கூல் ரைவல்ஸ் மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் ஆடிட்டு கடைசியில டைட்டன்ஸ் வந்து கப்ப ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் கான்ட்ரோவர்சி அப்படி கேட்டீங்கன்னா கான்ட்ரோவர்சி அதெல்லாம் கிடையாது. லயன்ஸை சேர்ந்த பேயர் ஸ்வானிபோல் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, சன்ரைசர்ஸ் சீசன் கேட்கும் ஆடி இருக்காரு. ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர் தான். டொமஸ்டிக்ல ரொம்பவே ஒரு சூப்பரான பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர். அவர் இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லயன்ஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு அவர் ஆடினாரு சரிங்களா. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுலிங் போடும்போதுமே வந்து சூப்பரா பவுலிங் போட்டு 2-3 விக்கெட் எடுத்துட்டாரு. 43rd ஓவர்லயே வந்து அவருடைய பவுலிங் ஸ்பெல் கம்ப்ளீட்டுக்கு வருது. அப்ப நிறைய கேள்விகள் இருந்துச்சு, ஏன் இவரை வந்து டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாம சீக்கிரமே முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்ப யாருக்குமே பதில் தெரியல. அதுக்கப்புறம் பேயர் ஸ்வானிபோல் பிச்சிலையும் காணோம். ஒரு 2 ஓவர் கழிச்சு பாத்தீங்கன்னா லயன்ஸ் ஒரு ஃபீல்டிங் ஒன்லி 10 men கிரவுண்ட்ல 10 men தான் இருந்தாங்க. அந்த ஒருத்தர் ஆளே காணோம். யூசுவலா அவர் வெளியே போனாரும் சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் வரணும், சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் காணோம். என்னடா இன்சிடென்ட் தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பேயர் ஸ்வானிபோல் அவர் வந்து ஒரு பிளான் ஆல்ரெடி வந்து ஃளைட் புக் பண்ணிருந்தாராமா. அந்த ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்றதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. வாஸ்டர்ஷயருக்கு வந்து அவர் ரீசெண்டா சைன் பண்ணியிருந்தாரு சரிங்களா. அந்த கவுண்டி சாம்பியன்ஷிப் இங்கிலாந்து வாஸ்டர்ஷயருக்கு. இவர் வந்து வாஸ்டர்ஷயர் போறதுக்கு ஃளைட் ஆல்ரெடி புக் பண்ணிருக்காரு. ஃளைட் டைம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போயிட்டு போட்டு முடிச்சு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காரு போல. இதான் வந்து பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இது ஏன் கான்ட்ரோவர்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லயன்ஸுக்கு மேட்ச்க்கு முன்னாடி இது தெரியல சரிங்களா. பிளேயிங் லைன் அப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது தான் இவர் சைலண்டா சொல்லிருக்காராம், பை தி வே கோச் நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நைட் எனக்கு ஃளைட் இருக்கு, நான் சீக்கிரம் போனா போவேன் அப்படின்னு. என்னப்பா சொல்ற ஃபைனல்ஸ் பா அப்படின்னா, தெரியும் சீக்கிரம் முடிச்சிருங்க கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போயிருக்கு போல. அண்ட் இவர் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்கிறப்ப வந்து கேப்டன் சொல்லிருக்காராம், இங்க பாருங்க கேப்டன் டைம் ஆகுது, எனக்கு சீக்கிரம் பேசிக்கிட்டே இருக்கே பால போடுப்பா ஸ்டார்ட் பண்ணுப்பா ஃளைட் போயிரு சார் போய் தொலை அப்படின்ட்டு அது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா இந்த பேட்டிங் டீம் அதாவது விளையாடுற டீமுக்கே வந்து அன்னைக்கு தான் தெரியும் சரியா. ஆனா ஆப்போனன்ட் டீமான ஆல்பி மார்க்கல் தான் அங்க கோச், டைட்டன்ஸோட கோச். அவருக்கு அது முன்னாடியே தெரியும் போல. அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கண்ணி வச்சு காத்து இருந்து பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி, எப்படா இவன் போவான் அப்படின்ட்டு. கரெக்டா பேயர் ஸ்வானிபோல் கிளம்புன உடனே இவரு போயிட்டு மேட்ச் ரெஃபரி சொல்லிருக்காரா, இங்க பாருங்க ஸ்வானிபோல் வந்து ஃளைட்டுக்காக தான் போயிருக்காரு, நீங்க எப்படி வந்து சப்ஸ்டிட்யூட் அலோவ் பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இன்ஜுரி கன்சர்ன் இருந்தா இன்ஜுரி மட்டும் தான் வந்து சப்ஸ்டிட்யூட் அலோவ்டு, நீங்க எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் அப்ரப்டா பாதியில நிப்பாட்டி போயிட்டு பேசியிருக்காங்க. ஆமாங்க ஸ்வானிபோல் ஃளைட் படிக்க தான் போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனால நோ மோர் சப்ஸ்டிட்யூட் அலோவ், 10 பேரோட ஃபீல்டிங் பண்ணுங்க இதாமல பனிஷ்மென்ட் அப்படின்னு சொன்னதுனால 10 பேரோட ஃபீல்டிங் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துறானுங்க லயன்ஸ். சரியான கான்ட்ரோவர்சி
இப்போ வந்து பேஸ் வானிபோலோட கெரியரே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஏ கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் வந்து மீதி லீக்ஸ்ல ஆட போறதா அப்படி இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்ஏ ஓட பர்மிஷன் கிடைச்சா போறோம். அதாவது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பர்மிஷன் கிடைச்சா போறோம். அவங்களுடைய கிளப் பர்மிஷன் தேவையில்லை. ஆனா இவர் வந்து கான்ட்ராக்டட் பிளேயர் இல்ல அப்படின்றதுனால 2 பேருக்கு இருந்து பர்மிஷன் வாங்கணும். சிஎஸ்ஏ போர்டு அண்ட் அவங்களுடைய கிளப்போட பர்மிஷன். சரிங்களா? இப்போ லயன்ஸ் செம பிஸ்ட் ஆஃப் இருக்காங்க வானிபோல் மேல. நீ வாஸ்டர்ஷயருக்கு போயிட்டு ஆடணுன்றதுனா ஃளைட் பிடிச்சு போனேன், திரும்பி பிடிச்சு வா, உனக்கு நான் என்ஓசி கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் கிளப்லயே எடுக்க மாட்டேன், நீ போ, நீ அழிஞ்சு போ, ஒன்னாலதான் நாங்க ஃபைனல் சோதன்ற அளவுக்கு தாண்ட்ல இருக்காங்க. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் பேஸ் வானிபோல் தான் क्वेश्चन மார்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் எனக்கு தெரியல. ஒரு ஏதோ அன்ப்ரொஃபஷனல் மேட்ச்ல ஏதோ கல்லி கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி தலையை மட்டும் ஃளைட் பிடிச்சு போயிருக்கான். என்னப்பா அது? நீ இருந்த போவியா மச்சி அந்த மாதிரி ஃபைனல்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஃளைட்? அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அது மாதிரிலாம் எனக்கு வராதுப்பா. அதனால வந்து அதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிக்காம நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம பாத்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா 2 பேருமே அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா பி பாய்ஸ் வந்து சென்ட்ரல் பில வந்திருக்க பேரு இந்த எடுத்துக்கோன்ற மாதிரி பாட்மேன், பிரெவிஸ், வாஷ் அண்ட் பிரெட்ஸ்கி 4 பேருக்குமே வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் மச்சி. இதுல இன்னொரு பி பர்கர், அவருக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவரு லிசார்ட் வில்லியம்ஸ், வாண்டர் டூசன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அப்புறம் மில்லர் வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிச்சிருக்காங்க. மில்லருக்கு என்னப்பா கான்ட்ராக்ட் முடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு சலசலப்பு தான். ஆமா, ஆக்சுவலி மில்லரோட இன்டர்நேஷனல் கேரியர் ஓவரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அகைன் அவர் வந்து ஓடிஐமே கடைசியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் ஆடுனது, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆடவே இல்லை. T20ஸ்லயுமே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆயிட்டே இப்போ கான்ட்ராக்டே வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது this is the final time that we have seen David Miller play international cricket. ஆமா, பின்ன என்ன T20 வேர்ல்ட் கப்ல சூப்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே அந்த கான்ட்ராக்ட் எடுக்கறாங்கன்னா they want to move on தான் தெரியுது. ஆமா, அது பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. ஜேசன் ஸ்மித், அப்புறம் வந்து இப்போ ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்காரு ஃபினிஷர் அப்படின்னும் போது ஐ திங்க் லுக்கிங் ஃபார்வர்ட் அபார்ட் ஃப்ரம் டேவிட் மில்லர். சரிங்களா? சோ இதான் சொல்லணும். இதே மாதிரி அவங்க 20 ப்ரொவிஷனல் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. லைக் அது ஏதோ பேர் இருந்துச்சுன்னா அது இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு 20 பேர் லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. சோ அவங்க வந்து தே ஆர் தி யங்ஸ்டர்ஸ். சரிங்களா? யங்ஸ்டர்ஸ் ஓவர் தி நெக்ஸ்ட் லைன் டு கெட் தி கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 20 பேர் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெரால்ட் கோட்ஸி, அப்புறம் வந்து டியான் ஃபாரஸ்டர், அப்புறம் கார்னர் எஸ்ட்ரோசன் நம்ம ரொம்ப ஹை ரேட் பண்றோம் அவரு, அப்புறம் அந்த 2 ஹெர்மன் பிரதர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அதுல இருந்தது. சோ இவங்க எல்லாம் வந்து இதுல யாராச்சும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இங்க இருந்து இந்த 20 பேர்ல இருந்து they will most likely to get a contract அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. இட்ஸ் a good sign. சோ நம்ம எப்படி ABC நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல இருக்குமோ அந்த மாதிரி அங்க ஒரு டிவிஷன் போர்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பர்கர் என்ன கான்ட்ராக்ட் எடுத்துப்பீங்கன்ற மாதிரி இன்ஜூரினால தான் ப்ரோ. அவர் ஆக்சுவலி போன சீசன் அவர் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. பட் டோட்டலா 9 மேட்ச் தான் ஆடினாரு. 57 அவுட் ஆஃப் 57 மேட்சஸ் தட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேட். அதனால வந்து பர்கர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ கொடுப்பாங்க, நாங்க வந்து கொடுத்து காசு கொடுத்து விளையாட வச்சுக்கிறோம். நீ கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, போயிட்டு வாப்பான்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க போல. ஆனா ராஜஸ்தானுக்கு இங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. பாப்போம் அவருக்கு ஒரு கம்பேக் வரும்னு எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இதே மாதிரி கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஏப்ரல் மேல கொடுப்பாங்க. அங்க வந்து இப்பதான் நாங்க இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன்ஸ் சில பேர் இருந்தாங்க. சாம் கோன்ஸ்டாஸ், அப்புறம் வந்து உஸ்மான் கவாஜா ரிட்டையர் ஆயிட்டாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. டிம் டேவிடுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கல. அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி நிறைய क्वेश्चंस. இவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கே ஜார்ஜ் பேலி ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சிருந்தாரு. நாங்க வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே டெஸ்ட் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் வர வரப்போகுது. நாங்க மோஸ்ட் லைக்லி நாங்க ஃபைனல்ஸ் ஆட போறோம். அப்படி இருக்கப்போ எனக்கு என்னதான் ஆசைன்னு தெரியல. எப்ப பார்த்தா டெஸ்டுக்காகவே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நல்ல விஷயம் தான், அவங்களாச்சும் பண்றாங்களே அப்படின்னு தோணுது. சில டீம்ஸ் எல்லாம் இருப்பானுங்க ஹோம் டீமே ஹோம் கண்டிஷன்ல ஸ்பின் நடத்த தெரியாம தோப்பானுங்க. அந்த வகையில வந்து நாங்க டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த அடுத்த வருஷம் ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச் தான் நாங்க ஆட போறோம்ன்றதுனால டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாடுற பிளேயர் வந்து நாங்க ஊக்குவிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவா வந்து we are giving சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் வந்து இந்த டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல் டெஸ்ட் மேட்ச் ஆட போறது இல்ல. அதனால அவங்களுக்கு கான்ட்ராக்ட் மைனஸ் பண்ணிட்டாங்க. பட் இட் டசன்ட் மீன் தட் we don't value them. அவங்கள வந்து எப்படி நாங்க T20 ODI ஸ்குவாட்ல எடுக்க தான் போறோம், அதுல வந்து நாங்க காசு கொடுக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கான்ட்ராக்ட் கிடையாது, அவ்வளவுதான். சரிங்களா? இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தன. நெக்ஸ்ட் விமன் செய்திகள் பார்த்து சொல்லுப்பா. அப்பா அது ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்குப்பா, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. நானும் ஒவ்வொரு மேட்சும் பாக்குறப்போ இது என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T20 சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா ராப் அப் பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தோம். 4-1 ஜெயிச்சிருந்தாங்க. ODI சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ODI ஒரு 240 கிட்ட சேஸ் பண்ணோம். கடைசி ஓவர் 14 டு வின், கடைசி பால் 6 டு வின். சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா T20 டெபியூல எப்படி லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு அந்த சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வச்சாங்களோ அதே ஆளு கெய்லா ரெனிகே. ஷி ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகைன். அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சும் ODI டெபியூலயும் 6 அடிச்சு மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அப்படி பண்ணதில்ல மச்சான். நாம இருக்கா லைக் வந்து ODI டெபியூ அண்ட் T20 டெபியூல கடைசி பால்ல 6 அடிச்சு அவங்க டீம் ஜெயிக்க வச்சது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. இஃப் ஐ அம் நாட் ராங். இதுதான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வேற. அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி கிரேட் ஃபைன் சவுத் ஆப்பிரிக்கா எவர் காட் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இது எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோமோ செகண்ட் மேட்ச்ல இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 346 கிட்ட அடிக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் டோட்டல் இன் தட் வென்யூ பேசின் ரிசர்வ்ல 347 சேஸ் பண்ண நியூசிலாந்து. ஒரே ஒரு ஆள் எப்பறம் எல்லாரும் வெச்சு செஞ்சுட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நன்னது தான் எமிலியா கர்த கேப்டன். நானும் மேட்ச்
மேட்ச் வீடியோ புலம்பிக்கிட்டே இருக்கேன். எப்படா இவங்க இவ்வளவு பர்பிள் பேட்ச் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் தட் ஐ ஹைலி ரேட். கடைசி 4-5 இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 180 நாட் அவுட், 179 நாட் அவுட் டு பி பிரிசைஸ். ஒரே ஆளா கடைசி வரைக்கும் சேஸ் எடுத்துட்டு போயிட்டு 5th ஓவர்லயே வந்துட்டாங்க. இத்தனைக்கு அவங்க 5th ஓவர்லயே வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்து சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஹையஸ்ட் எவர் சேஸ் இன் women's ODI history ever. 347 சேஸ் பண்ணிருக்காங்க. once again what a knock and what a player she is becoming. ரெண்டு மேட்சுமே வந்து 2 wickets differenceல வந்து சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. so again once again ஒரு சூப்பரான ஒரு மேட்சஸ் போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஐபிஎல் எல்லாம் போரிங்கா போகுதுன்னு சொல்லும்போது இந்த மேட்சஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கிறப்போ அதையும் முடிஞ்சா பாருங்க. நிறைய நீ கமெண்ட்ஸ்ல பாரு. இந்த 4th மேட்ச் நல்லா போச்சு. மீதி 3 மேட்ச் ஒன் சைடு தான். ஓகே, இதையும் முடிஞ்சா பாருங்க. ஃபேன் கோட்ல காலையில லைவ் போடுவாங்க. அண்ட் மீன்வேல் செகண்ட் அப்டேட் நம்ம ஆஸ்திரேலியா vs வெஸ்ட் இண்டீஸ் உமன் போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதை பத்தி அப்டேட் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ODI சீரிஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்களா, ராப் அப் பண்ணிட்டு அடுத்து மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து பாத்துருவோம். அப்படியே பாட்டாவே படிச்சுன்ற மாதிரி பார்த்து படிச்சிருவோம். Thursday KKR vs SRH, Friday பஞ்சாப் vs CSK, Saturday டெல்லி vs மும்பை டே மேட்ச், நைட் பாத்தீங்கன்னா RR vs GT, சண்டே பாத்தீங்கன்னா SRH vs LSG அண்ட் RCB vs CSK. மண்டே பாத்தீங்கன்னா KKR vs பஞ்சாப் அண்ட் டியூஸ்டே பாத்தீங்கன்னா RR vs MI. சோ இதான் வந்து மேட்சஸ் டு வாட்ச் ஃபார் நெக்ஸ்ட் வீக். சரி, இதுல CSK RCB மேட்ச் தவிர வேற எந்த மேட்ச் பக்கத்துல நீ ரொம்ப ஆர்வமா இருக்கு? RR vs MI. ஏன்னா MI ஆடுது அதானே. MI fan நானு. எனக்கு MI vs DC ஆக்சுவலி ஆர்வமா இருக்கு. ஏன்னா நான் DC வந்து ஹையர் ரேட் பண்ணி சாம்பியன்ஸ் அளவுக்கு ஆவாங்கன்னு சொல்லிருக்கேன். MIயும் செம்ம பேலன்ஸா இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். எனக்கு MI RR எப்படி ஆட போறாங்கன்ற ஒரு அது குவாஹாத்தில மேட்ச்ன்றப்போ மும்பையோட கண்டிஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்படி விளையாடுறாங்க. ஓகேங்க, இதுதான். மத்தபடி PSL நிறைய மேட்ச் நடந்துட்டு தான் இருக்கும். உமன்ஸ் கிரிக்கெட்டும் போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வீக்லி போயிட்டு தான் இருப்போம். நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். அதை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹை பண்ணி எங்களை வந்து அடுத்த லெவல் கூட்டு போங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.